ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகேன் மேக்ஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா 10th சிபிஎஸ்சி மேக்ஸ் சாப்டர் 4ல ஏற்கனவே பார்த்த எக்ஸசைஸ் தான். எக்ஸசைஸ் 4.2 இன்னொரு வேர்டு ப்ராப்ளம் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Exercise 4.2 question number 6. A cottage industry produces a certain number of pottery articles. காட்டேஜ் என்றது ஒரு குடிசை தொழில் பண்ற இடத்துல என்ன பண்றாங்கன்னா pottery articles அப்படின்றது இந்த மண் பாண்டங்கள் தயாரிக்கிறது, மட்பாண்டங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மண்ணில் செய்யக்கூடிய பொருட்கள் தயாரி பண்றாங்க. In a day, it was observed on a particular day that the cost of production of each article, அதாவது ஆர்டிக்கல் எவ்வளவுன்னு சொல்லல, ஆர்டிக்கலுடைய காஸ்ட் சொல்ல வர்றாங்க. It was observed on a particular day that the cost of production of each article in rupees was 3 more than twice the number of article produced. அப்ப இந்த காஸ்ட் எப்படி சொல்ல வர்றாங்க, ஒரு ஆர்டிக்கலுடைய காஸ்ட் எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு எத்தனை ஆர்டிகல்ஸ் தயார் பண்றாங்களோ அதை வச்சு கம்பேர் பண்றாங்க. காஸ்ட் எப்படி தயார் பண்றாங்க பாருங்க. இட் வாஸ் 3 more than twice the number of articles produced. ஒரு நாளைக்கு எவ்வளவு தயார் பண்றாங்களோ அதோடைய ட்வைஸ்ல 3 அதிகமா இருக்கு, அதுதான் ஒரு ஆர்டிக்கலுடைய காஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. If the total cost of the production on that day was rupees 90, ஒரு பர்டிகுலர் டேல the cost of production எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 90 rupees ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. Find the number of articles produced and the cost of each articles. Okay, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் இந்த क्वेश्चनல, let the number of articles கொடுத்துருக்காங்களா, என்னென்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஒன்று கேட்டிருக்காங்க, காஸ்ட் ஆஃப் ஈச் ஆர்டிகல் கேட்குறாங்க. let the number of article be x-ஆ நம்ம எடுத்துக்கிடுவோம். இதுதான் நம்பர் ஆஃப் ஆர்டிகல். எவ்வளோன்னு தெரியாது, இந்த நம்பர் ஆஃப் ஆர்டிகல் எவ்வளவு இருக்கோ இதை வச்சுதான் காஸ்ட் சொல்றாங்க. அப்ப காஸ்ட் ஆஃப் ஆர்டிகல், காஸ்ட் ஆஃப் ஆர்டிகல் எவ்வளவு வருது பாருங்க. ஒரு பர்டிகுலர் டேல each article was 3 more than twice the number of articles. அப்ப twice the article னா 2x, number of articlesன்றது x, அதோட twice னா 2x, இதை விட 3 more than 3 அதிகமா இருக்கு. அப்ப நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வந்து x அப்படின்னா இதோடைய காஸ்ட் எப்படி இருக்கா, இந்த நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் உடைய ட்வைஸ்ல 3 அதிகமா இருக்கு. இப்ப நமக்கு நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் தெரிஞ்சிருச்சு, காஸ்ட்டும் தெரிஞ்சிருச்சு. இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போறோம். எப்படின்னு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டேல வாஸ் rupees 90 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. நாங்க ஒரு பர்டிகுலர் டேல காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளவு கொடுக்குறாங்க, 90 கொடுத்துருக்காங்க. இந்த காஸ்ட் நமக்கு எப்படி கிடைச்சிருக்கும், இந்த 90 எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஆர்டிகிளையும் அதோடைய காஸ்டையும் மல்டிப்ளை பண்ணா அதான் டோட்டல் காஸ்ட். இப்போ ஒரு பொருள் வந்து 10 ரூபாய் அப்படின்னா 10 பொருள் எவ்வளவு வரும், 10 × 10 100 ரூபான்னு கிடைக்கும். அப்ப நமக்கு நம்பர் ஆஃப் ஆர்டிகளையும் காஸ்ட் ஆஃப் ஆர்டிகளையும் மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் காஸ்ட் கிடைச்சிரும். ஸோ அதே போல இங்க காஸ்ட் ஒரு பர்டிகுலர் டேல டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 90 கொடுத்துருக்காங்க. இந்த 90 உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கும், நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இன்ட்டு காஸ்ட் ஆஃப் ஈச் ஆர்டிகல். இது நம்பர் ஆஃப் ஆர்டிகல், இது காஸ்ட் ஆஃப் ஆர்டிகல், ரெண்டு சேர்ந்தா எவ்வளவு கொடுக்குறாங்க, 90 கொடுத்துருக்காங்க. இது உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம், 2x², இங்க உள்ள மல்டிப்ளை பண்ணா இது 3x, இந்த 90 லெஃப்ட்ல மாத்தினா -90 = 0. இப்ப நமக்கு தேவையான ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. ஆஸ் யூசுவல் இதை சால்வ் பண்ண போறோம். இதுக்கு தேவையான ஹிண்ட் பாருங்க. எப்பயும் போல அந்த ரெண்டு வேல்யூ பார்க்க போறோம். அதுக்கான ஹிண்ட் என்ன, ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3 வரப்போகுது. அதே ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணா என்ன வரணும், x² கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதோட கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணா 2 × 90 180. அங்க 90ல மைனஸ் இருக்கிறதுனால இங்க -180 வரணும்.
ஸோ ஆட் பண்ணா சூஸ் பண்ற ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணும்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3 வரணும். அதே வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது 2 இன்ட்டு -90 -180 வரணும். ஸோ அந்த நம்பர் என்ன, அந்த 180க்கான நம்பர் என்ன? நம்ம என்ன பண்ணலாம்னா 2 டேபிள் ஸ்டார்ட் பண்ணோம்னா 9 2s are 18 0. again 2 டேபிள் ஸ்டார்ட் பண்ணா 4 2s are 8 பேலன்ஸ் 1 5 2s are 10. 5 டேபிள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் 9 5s are 45. 3 டேபிள்ல போட்டா 3 3s are 9. இப்போ நம்ம என்னென்ன அவைலபிள் இருக்கு பாருங்க, 2 2 இருக்கு, ஒரு 5 இருக்கு, ஒரு 5 2 3 இருக்கா. இப்போ 2 2s are 4, 4ஐ ஒரு 3 எடுத்துக்கிடுவோம். 2 2s are 4, 4 3s are 12, 5 3s are 15. டிஃபரன்ஸ் நமக்கு 3 வரணும் இல்லையா, அதுக்காக 12ஐ 15 சூஸ் பண்ணிக்கிறேன். 12 அண்ட் 15 ஆட் பண்ணும்போது பிளஸ் நம்பர் வரணும்னா சின்ன நம்பருக்கு மைனஸ் கொடுத்துருங்க. ஏன்னா மல்டிப்ளை பண்ண -180 வருது இல்லையா. ஸோ -12ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணா -180. அதே 15ஐயும் -12ஐயும் ஆட் பண்ணும்போது 3 கிடைச்சிருச்சு. அப்ப நமக்கு தேவையான நம்பர் என்ன, -12 அண்ட் 15. இப்ப ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் போட்டா என்ன செய்ய போறீங்க, 3 2ஆ பிரிக்க போறோம். எப்படி பிரிக்க போறோம், 2x². சூஸ் பண்ண நம்பர் என்ன, 12 15. இப்போ -12x plus 15x minus 90 equal to 0. இந்த ஃபர்ஸ்ட் பேர்ல 2 காமனா எடுத்துக்கலாமா, இங்க x² இருக்கு, இங்க ஒரு x இருக்கு. அப்ப 2ஐயும் x-ஐயும் காமனா எடுத்துட்டா இங்க 2-ஐ வெளியே எடுத்துட்டோம். 2xல ஒரு x எடுத்தாச்சு, பேலன்ஸ் ஒரு x இருக்கு. 6 2s are 12. 2x into x 2x², 2x into -6 -12x. நம்ம என்ன பண்ணலாம், இது ரெண்டுலயும் காமனா 15-ஐ வெளியே எடுத்துருவோம். 15xல 15 வெளியே எடுத்தாச்சு, பேலன்ஸ் ஒரு x இருக்கு. 15 6 are 90 equal to 0. ஓகே, இப்போ நமக்கு x - 6 அப்படின்ற காமன் ஃபேக்டர் இங்க இருக்கா. அப்ப நம்ம x - 6 வெளியே எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், ஒரு 2x ஒரு +15 இருக்கு. 2x + 15 equal to 0. இப்போ நம்ம வேல்யூ பார்க்க போறோம். x - 6 equal to 0 இருந்தா x ஓட வேல்யூ 6. 2x + 15 equal to 0. இப்போ 2x is equal to -15. x is equal to -15/2. xக்கு ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கா. xனா நம்ம என்ன எடுத்திருக்கோம், நம்பர் ஆஃப் ஆர்டிகல். நம்பர் ஆஃப் ஆர்டிகல் நெகட்டிவா இருக்க சான்சஸ் இல்ல. சோ நெகட்டிவா நம்ம விட்டுருவோம். நெகட்டிவ் வேல்யூவை this is not possible, not possible. அப்ப x ஓட வேல்யூ என்ன, x is equal to 6. xனா என்ன, நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ். ஓகே, ரெண்டு क्वेश्चन கேட்டிருந்தாங்க क्वेश्चनல, ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் எவ்வளவு, 6. அண்ட் காஸ்ட் ஆஃப் ஈச் ஆர்டிகல். நம்ம காஸ்ட் என்ன எடுத்திருக்கோம், 2x + 3 எடுத்திருக்கோமா. காஸ்ட் 2x + 3. x ஓட வேல்யூ 6 ன்னு பார்த்துட்டோம் இல்லையா. அப்ப x க்கு 6 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா x இருக்கிறது 6 போட்டாச்சு. 2 6 are 12. 12 + 3 எவ்வளவு, 15. ஸோ 15 rupees தான் நமக்கு தேவையான ஆன்சர். அப்ப ரெண்டு क्वेश्चन கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வந்து 6 ஆர்டிகல்ஸ். காஸ்ட் ஆஃப் ஈச் ஆர்டிகல் எவ்வளவு, ₹15. இதான் ஒரு ஆர்டிகிளுடைய காஸ்ட். ஓகே.